ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு 𝗨𝗧𝗏 இந்த வீடியோவில் அக்டோபர் 8th 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான நியூஸ் பேப்பரில் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2024க்கான மெடிசன் நோபல் பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விக்டர் அண்ட் கேரி, இவங்க 2 பேருக்கு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏவை வந்து டிஸ்கவர் பண்ணது. இது வந்து ஒரு ரொம்பவுமே சிக்னிஃபிகண்டான டிஸ்கவரி பயாலஜி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த செல்லோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் பயாலஜிஸ்ட் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவையே மாற்றின ஒரு டிஸ்கவரி இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜ்லையும் நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு அண்ட் வேர்ல்டு பேஜ்லையும் நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ அதனால மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளஸ் இந்த டிஸ்கவரியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் லெவலில் நமக்கு பயாலஜி டீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஓரளவுக்கு செல்லுனா என்ன அப்படின்ற பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ செல்லுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கு, இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லோட நியூக்ளியஸ்ல நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து இருக்கும், அதாவது டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவோட ரோல் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறது தான் இதோட ரோல். அப்போ நமக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்னா என்ன ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொண்டு போகும்? இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குழந்தை வந்து க்ரோ ஆகணும் இல்லையா? ஒரு அடல்ட்டா க்ரோ ஆகணும் அப்படின்னா இந்த குழந்தையோட பயாலஜி வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் செல் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு செல்லுமே என்ன பண்ணணும்? ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆனாதான் இந்த க்ரோத்தும் வந்து என்னவா இருக்கும்? ப்ராப்பரான க்ரோத்தா இருக்கும். அப்போ இந்த க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளோ ஹைட் வளரணும், இவங்களோட ஐயோட கலர் என்னவா இருக்கணும், ஹேரோட க்ரோத் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே டெட்டர்மைன் பண்றது எது? இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ லிவிங் திங், புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ நம்மளோட பாடியில் இப்போ நம்மளோட ஹேராக இருக்கட்டும், நம்மளோட ஐயா இருக்கட்டும், ஐயோட கலராக இருக்கட்டும், நம்மளோட பாடியோட ஹைட், இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டீன். அப்போ எந்த புரோட்டீன் எப்போ செக்ரேட் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட டிஎன்ஏல வந்து இருக்கும். இதை தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செல்லுக்கு எவ்வளவோ ஃபங்க்ஷன் இருந்தாலுமே ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன். இது எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லோட நியூக்ளியஸில் தான் ஆரம்பிக்கும். நம்மளோட டிஎன்ஏ இருக்கு இல்லையா? இந்த டிஎன்ஏல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் புரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவை வந்து இதில் இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை ஒரு காப்பி போடணும். அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து காப்பி ஆகுது பார்த்தீங்களா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும் அப்படின்னு ஜீன் ரெகுலேஷன் வந்து நம்ம செல் வந்து பண்ணும். இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த ரெகுலேஷன் ஒர்க் வந்து பண்ணும். அதை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெகுலேஷனை வந்து பண்ணும், ஜீன் ரெகுலேஷனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் இது வந்து எம்ஆர்என்ஏவா நமக்கு கிடைச்சிரும். இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணும்னா நியூக்ளியஸை விட்டு வெளியே வரும். வெளியே வந்தோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகும். இந்த எம்ஆர்என்ஏல அட்டாச் ஆனதுக்கப்புறம் டிஆர்என்ஏ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அமினோ ஆசிட்ஸை வந்து கேரி பண்ணி கொண்டு வரும். அது வந்து இந்த ரைபோசோம்ஸோட அட்டாச் ஆகி இந்த அமினோ ஆசிட்ஸை ஒரு செயினாக க்ரோ பண்ணும். இந்த அமினோ ஆசிட் செயினை தான் நம்ம பாலிபெப்டைட்னு சொல்லுவோம். இந்த பாலிபெப்டைடு தான் என்னது? இட்ஸ் கால்ட் அ புரோட்டீன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்குள்ள நடக்கும், டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போனீங்க, டிகிரி லெவலில் போனீங்க அப்படின்னா இந்த ஜீன் ரெகுலேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி நடக்குது அப்படின்னு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பயாலஜிஸ்ட் நம்பிட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ஜீன் ரெகுலேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஆர்என்ஏ வந்து, அதாவது எம்ஆர்என்ஏ வந்து வெளியே போயிடும்.
போனதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இதில வந்து போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மோடிஃபிகேஷன் வந்து புரோட்டீன் ஃபோல்டிங்கில நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. அண்ட் நீங்க வந்து ப்ரீவியஸா நம்ம ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் ஆர்டிக்கிள வந்து கன்சிஸ்டன்ட்டா பார்த்தோம். என்னது அப்படின்னா, புரோட்டீன் ஃபோல்டிங் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். ஏன் புரோட்டீன் ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னு நம்ம அப்ப பார்த்தோம் அப்படின்னா, கூகுளோட டீப் மைண்ட் வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த புரோட்டீன் கிரியேட் ஆறப்போ இது எப்படி ஃபோல்ட் ஆகுது அப்படின்றத பிரெடிக்ட் பண்றதுக்கான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதனால நம்ம இங்க தான் லிங்க் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ இந்த விக்டர் அண்ட் கேரி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு முன்னாடி தான் ஜீன் ரெகுலேஷன் நடக்கும் அப்படின்னு. ஆனா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறப்பவே ஜீன் ரெகுலேஷன் நடக்கும் அப்படின்றத விக்டர் அண்ட் கேரி வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சு. அதை பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ. இப்போ நமக்கு வந்து இந்த மைக்ரோ ஆர்என்ஏ எங்க ப்ளே பண்ணும் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, இந்த மைக்ரோ ஆர்என்ஏனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ இந்த மைக்ரோ ஆர்என்ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆர்என்ஏ தான். ஆனா இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு 21 to 23 பேஸ் பேஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த மைக்ரோ ஆர்என்ஏல எந்த விதமான ஜீனுக்கான கோடிங்கும் இருக்காது. இது வந்து ஒரு நான் கோடிங் ஆர்என்ஏ. இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ நான் கோடிங் ஆர்என்ஏ. இப்போ இதோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளோட எம்ஆர்என்ஏ இருக்கு பாத்தீங்களா, மெசஞ்சர் ஆர்என்ஏ. இப்போ இது வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ரைபோசோமோட போய் அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆகி புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். ஈவன் அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்ப கூட எம்ஆர்என்ஏவோட இந்த மை ஆர்என்ஏ வந்து அட்டாச் ஆகி அந்த ப்ராசஸை நடக்க விடாம தடுத்து நிப்பாட்டிரும். இதுக்கு பேரு வந்து பயாலஜில என்ன சொல்லுவாங்கன்னா ஜீன் சைலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இந்த ஜீன் சைலன்சிங் வந்து செல்லில் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு அன்டிசைடு ஜீன் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த புரோட்டீன் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜீன் சைலன்சிங் வந்து நடக்கும். அப்போ இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னா, ஒன்று அந்த எம்ஆர்என்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து கிளீவேஜ் ஆயிரும், கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிடும். இல்லை அப்படின்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸோட எஃபிஷியன்சி வந்து ரெடியூஸ் ஆயிடும். அப்போ நம்ம பாடி, நம்ம பயாலஜி வந்து ஏன் இந்த ப்ராசஸை வந்து கண்டக்ட் பண்ணுது, அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டெம் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் அதர் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம மசில் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு, நம்மளோட ஹேர் செல்ஸ் ஒரு டைப்பு, நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ் ஒரு டைப்பு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸா வந்து எதுல இருந்து வரும், ஸ்டெம் செல்ஸ்ல இருந்து தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மசில் செல்ஸ் எடுத்துக்கோங்க. மசில் செல்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் செர்டன் கைண்ட் ஆஃப் புரோட்டீன். அப்போ இது வந்து ரிப்ளிகேட் ஆகிறப்போ, அடுத்து ரீஜெனரேட் ஆகிறப்போ அந்த ஸ்பெசிஃபிக் புரோட்டீனை தான் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனா இந்த மசில் செல்ஸ்ல இருக்கிற டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஜெனரிக்கா இருக்கும். ஜெனரிக் இந்த சென்ஸ் எல்லா டைப் ஆஃப் புரோட்டீனையும் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் வந்து இதோட டிஎன்ஏல இருக்கும். ஏன்னா அது ஒரு டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ் தானே. ஆனா நமக்கு மசில் செல்ஸ்க்கான புரோட்டீன் மட்டும் தான் சிந்தசிஸ் ஆகணும். அப்போ அங்க வந்து தப்பா அதர் ஜீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஜீன் ரெகுலேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து இந்த மை ஆர்என்ஏ வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். இப்போ ஒரு ஜீன் வந்து தப்பா டிரான்ஸ்கிரைப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது டிரான்ஸ்லேட் ஆறதுக்கு முன்னாடியே மை ஆர்என்ஏ என்ன பண்ணிரும், தடுத்து நிப்பாட்டிரும். அப்போ இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது ஒரு எனர்ஜி கன்சூமிங் ப்ராசஸ் தானே. அப்போ நமக்கு செல்லு வந்து என்ன பண்ணும், இந்த எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ணிரும் முன்கூட்டியே இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை நிப்பாட்டுறது மூலியமா. ஓகே. ஸோ அப்போ எனர்ஜி கன்சர்வேஷன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு தி என்விரான்மெண்டல் சேஞ்ச். அண்ட் எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த என்விரான்மெண்ட்டோட சேஞ்சுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம், அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். அந்த ஃபீட்பேக்கு ஏத்தாப்புல நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்கணும் இல்லையா. இது வந்து ஒரே நாள்ல நடந்துராது, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் என்ன பண்ணும், நம்மளை வந்து எவால்வ் பண்ணும். அப்போ அதுக்கும் இந்த மைஆர்என்ஏ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சரா இருக்கட்டும் அண்ட் டயபிட்டிஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் வந்து இந்த மைஆர்என்ஏ வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறது தான். ஏன்னா இந்த மைஆர்என்ஏவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏல இருந்து தானே வரும், காப்பி ஆகி வரும். அப்போ இதுக்கான அந்த பர்டிகுலர் ஜீன் வந்து டேமேஜ் ஆயிருக்கும். அந்த ஜீன் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா மைஆர்என்ஏ என்ன ஆயிரும், டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிரும், இல்லைன்னா மால் ஃபங்க்ஷன் ஆகும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து நிறைய டிசீஸ் வருது, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதையுமே இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஏன்னா இது வந்து பிளான்ட்ஸ்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த மைஆர்என்ஏ இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா யூகேரியோட்ஸுக்குமே இது வந்து காமன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றத விக்டர் அண்ட் கேரி தான் கண்டுபிடிச்சு
முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே இது வந்து என்ன இருக்கு, இது வந்து ஃபங்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப இது ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகாதது தான் கேன்சர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வர்றதுக்கு காரணம். ஓகே. அப்போ இவங்க கண்டுபிடிச்ச இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, இது இன்னுமே இதுல வந்து ரிசர்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கு. இந்த டைமென்ஷன்ல வந்து பயாலஜிஸ்ட் வந்து யோசிக்கிறப்போ இன்னுமே என்ன நடக்கும், ஜீன் தெரப்பி வரலாம், இல்ல இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு வழி வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அவ்வளோ சிக்னிஃபிகண்டான ஒரு டிஸ்கவரி இது. அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து 2024க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா, வித் மாலத்தீவ்ஸ் ஃபேசிங் அ ஃபாரெக்ஸ் கிரன்ச், இந்தியா கிவ்ஸ் 750 மில்லியன் கரன்சி ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிகல்ல இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம நேத்தே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நேற்று வீடியோவில். அண்ட் இன்னைக்கு வந்து பிஎம் மீட் பண்ண போறாரு அப்படின்னு நேற்று பார்த்தோம். இப்போ அந்த மீட்டிங்கோட ரிசல்ட்டா ஒரு 750 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கரன்சி வந்து ஸ்வாப் அரேஞ்ச்மெண்ட் வந்து இந்தியா வந்து மாலத்தீவ்ஸ்க்கு பண்ணி கொடுக்க போறாங்க. இப்போ நமக்கு வந்து இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டனால நமக்கு இப்போ இந்த கரன்சி ஸ்வாப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். இப்போ இந்த கரன்சி ஸ்வாப் வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவா இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து பிரிண்ட் பண்றது யாரு, யூஎஸ்ஏ. நம்ம கவர்மெண்ட் கிட்ட கையில அதோட கண்ட்ரோல் கிடையாது. அப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இதை தான் ஒரு காமன் கரன்சியா இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு பிசினஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அகைன்ஸ்டா நம்மளோட ருபீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஹைலி வொலைட்டல். நம்ம கரன்சி வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இப்போ ஒரு டாலரை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 80 ருபீஸ் தேவை அப்படின்னா நாளைக்கே இது வந்து மாறலாம். ஒரு டாலர் வாங்குறதுக்கு எனக்கு 90 ருபீஸா கூட ஆகலாம். அப்போ இது வந்து ஹைலி ஃபிளக்சுவேட்டிங். இது வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சை பொறுத்து, இந்த டாலருக்கான டிமாண்டை பொறுத்து நம்மளோட இந்தியன் கரன்சியோட ரேட் வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் எல்லா கண்ட்ரிக்குமே பொருந்தும். ஆனா இப்போ மாலத்தீவ்ஸ்க்கான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலத்தீவ்ஸ் வந்து இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன பண்ண முடியாது, லோனா யூஎஸ் டாலர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களோட சாவரின் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்டோட செக்யூரிட்டி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து மூடிஸ் வந்து பயங்கரமா குறைச்சிருக்காங்க. அப்போ இன்வெஸ்டர்ஸ், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாலத்தீவ்ஸோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இதை பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அப்படின்ற பட்சத்தில் இவங்களால என்ன பண்ண முடியாது, அதர் சோர்ஸ்ல இருந்து பணத்தை வந்து ரெடி பண்ண முடியாது. அப்போ வந்து வேற ஏதாவது கண்ட்ரில, வேற ஏதாவது கவர்மெண்ட் கிட்ட இவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒன்னு எய்டா கேட்கலாம், இல்லைன்னா லோனா வாங்கலாம். அப்போ இவங்க லோன் வாங்குறதுக்கு யாருக்கிட்ட போகலாம், ஒன்று இந்தியா கிட்ட வரலாம், இல்லைனா சைனா கிட்ட போகலாம். ஆனால் சைனாவை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியும். லோன் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம சொத்தையே எழுதி வாங்குற அளவுக்கு, அதாவது நாட்டையே எழுதி வாங்குற அளவுக்கு டேர்ம்ஸ் போட்டுருவோம். அப்போ இவங்களுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். அப்போ இந்தியாவும் அதே மாதிரி லோன் கொடுத்து டேர்ம்ஸ்லாம் போட முன் வர மாட்டாங்க. ஏன்னா இந்தியா நெய்பர்ஸாக பார்ப்போம். அப்போ இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நம்மளோட பீப்புளோட மணியை சும்மாவும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நம்ம கையில் இருக்கிற பணம், நம்ம கவர்மெண்ட் கையில் இருக்கிற பணம் வந்து நம்ம நெய்பருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, லோனா கொடுக்கலாம். ஆனால் அந்த லோன் வந்து அவங்கள பாதிக்காத அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். எப்படி பாதிக்காத அளவுக்கு கொடுக்கலாம், கரன்சி ஸ்வாப் வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 750 மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா மாலத்தீவ்ஸ் வந்து எனக்கு இந்த 750 மில்லியன் யூஎஸ் டாலரை வந்து ரிட்டர்னா 750 மில்லியன் யூஎஸ் டாலராகவே எனக்கு தரணும்னு அவசியம் இல்லை. அவங்க எனக்கு இந்தியன் ருபீஸ்ல கொடுத்தா போதும். அப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ருபீஸையுமே ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல தான் அவங்க ரிட்டர்ன் கொடுக்கணும் நமக்கு. ஏன்னா இன்கேஸ் வந்து இப்போ ருபீஸ் வந்து டாலருக்கு அகேன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நடக்க போறது இல்ல. பட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு 1 ரூபி வந்து டாலருக்கு ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா மாலத்தீவ்ஸால ருபீஸை திருப்பி கொடுக்கறத காட்டிலும் டாலரை திருப்பி கொடுக்கறதே அவங்களுக்கு பெஸ்ட்னு பட்டுரும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நமக்கு வேணாம். மாலத்தீவு வந்து இக்கட்டான சூழ்நிலையில தள்ளுறதுக்கு இந்தியால விருப்பம் இல்ல. அதனால ப்ரீ டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கு இல்லையா, இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ரேட்லயே எனக்கு ஃபியூச்சர்ல இந்த பணத்தை எனக்கு ருபீஸா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்றது தான் இந்த கரன்சி ஸ்வாப். இதனால இந்தியாவுக்கு வந்து பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. ஆனா நம்மளோட நெய்பர் வந்து சேஃப் ஆயிடுவாங்க. அந்த லூமிங் எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. அப்போ மாலத்தீவ்ஸோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்ரீலங்காக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நேபாளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஈவன் ஸ்ரீலங்கா வந்து இப்போ ரீசெண்டா நமக்கு இந்த கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் மூலியமா நமக்கு திருப்பி தர வேண்டிய அமௌண்ட்டை வந்து ஈவன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட். நீங்க இப்ப கொடுக்க வேணாம், டைம் முடிஞ்சு, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வருஷம் எடுத்துட்டு எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு இந்தியா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இந்தியா வந்து நம்மளோட நெய்பர்ஸ்க்கு பண்ற ஒரு ஹெல்ப். இதனால நமக்கும் பாதிப்பு இல்லை, அவங்களும் பொழைச்சுப்பாங்க.
இது வந்து இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளோமசி. ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் ஒரு கண்ட்ரிய வந்து இன்வைட் பண்ணியோ, இல்ல அவங்கள ஏமாத்தி டெரிட்டரியோ புடுங்குறதோ, இந்த மாரி வேலையெல்லாம் நேச்சராவே இந்தியன்ஸ்க்கு வராது. ஆனா சைனீஸ் வந்து அந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு குளோபல் லீடரா ஆக போறப்போ, அதுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இப்படியெல்லாம் பண்ணா தான், இதுதான் ஒரு குளோபல் லீடருக்கான குவாலிட்டி. சைனாக்கும் குளோபல் லீடர் ஆகணும் அப்படின்னு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்படி எல்லா கண்ட்ரியும் ஏமாத்தி புடுங்குனாங்க அப்படின்னா, எப்படி மத்த கண்ட்ரிஸ் அவங்கள நம்புவாங்க? அப்ப இது இந்தியாவோட லாங் விஷன். இந்தியாவுக்கு வந்து ட்ரூ ஆஸ்பிரேஷன் இருக்கு. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராடர் விஷனும் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நடக்கிறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, that's all about this news article. And the next news article, nutrition support for TB patients hiked to 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பராக கிடைக்கணும். இதை பற்றி நம்ம ஒரு பெரிய இஷ்யூவாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு இவங்களுக்கு டிபியை க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் எப்படி வல்னரபிள் பீப்புள் தான் இந்த டிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட ஆரம்பிச்சது தான் இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ₹500 பெர் மந்த் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களோட நியூட்ரிஷன் சப்போர்ட்டுக்காக. இப்போ வந்து அதை 1000 மாற்றிருக்காங்க. இதுதான் இந்த ஆர்டிகிளோட நியூஸ். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அண்ட் டிபி முக்த் பாரத் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அது வந்து பர்டிகுலராக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. அது எந்த வீடியோன்னு உங்களுக்கு நான் வந்து ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோலேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபி பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் டிபியை பொறுத்த வரைக்கும் ஏர்லியரா டயக்னோஸ் பண்ண வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்லிப்ட் ஆன் அகடமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ஓவர் த பாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி இதுல இருந்து நமக்கு என்னைக்குமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான நியூஸ். ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த ஃப்ரீ டு திங்க் 24 அப்படின்ற இந்த ரிப்போர்ட்ல ஸ்காலர்ஸ் அட் ரிஸ்க் அகடமிக் ஃப்ரீடம் மானிட்டரிங் ப்ராஜெக்ட், ஸோ இவங்க வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இண்டெக்ஸ்ல இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸோட ஃப்ரீடம் ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக யூனிவர்சிட்டியை வந்து என்னவா பார்ப்பாங்கன்னா, இங்கே தான் வந்து ஐடியாஸ் க்ரோ ஆகும், ஐடியாலஜிஸ் க்ரோ ஆகும். அதனால யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா த ஃப்ரீடம் ஆஃப் தாட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருக்கணும். அது வந்து கர்டைல் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பர்டிகுலராக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம கவர்மெண்ட். ஏன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இந்த லெஃப்ட் விங் ஐடியா இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீட் ஆகுது அப்படின்றதான் நம்ம கவர்மெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அதை கர்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டெஸ்ட் கேதரிங்ஸ் இதெல்லாம் கர்டைல் பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி கர்டைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை வந்து ஒரு பேராமீட்டரா வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து போடுறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து அகடமிக் ஃப்ரீடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றத இந்த இண்டெக்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து நம்மளோட யூபிஎஸ்சியில் எக்ஸாமில் எங்கேயுமே கேட்க போகிறது இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவோட இமேஜை டான் பண்ணுற மாதிரி கிரெடிபிள் இல்லாத சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒன்று. ஓகே, அதனால இது தேவையில்லை. பட் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா retail inflation may have resurged over 5% in September அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிற இஷ்யூ தான். ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்டாக குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். எதனால் குறைஞ்சிச்சு? அபோவ் நார்மல் மான்சூன் ரெயின்ஃபால்னால ப்ரொடக்ஷன் வந்து நார்த் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகிருக்கிறனால குறைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்போது நம்ம கவர்மெண்ட் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லாங் டேர்முக்கு கிடையாது. அதாவது மான்சூன் வந்து நம்மளை காப்பாற்றுன்னு சொன்னாங்களே, அது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான். அப்போ கவர்மெண்ட் பாலிசிஸ் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றணும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான், இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.